உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அலைக்ஸ்லாம் சொல்லுங்க. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சொந்த பந்தம்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? நம்ம மார்க்கம் அந்த மாதிரி சொல்லலையே. நம்ம உறவை பேண்டது பேண போறோம். நம்ம எதையும் எதிர்பார்க்காம இருந்தாலே பெரிய விஷயம். அதெல்லாம் நமக்கு தருவான்னு நம்ம நினைக்கணும். அவங்களுடைய யார்ட்டையும் எந்த சொந்த பந்தத்தையும் நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க நல்லது கேட்டதுல நம்ம போய் கலந்துக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் சரிதான் பாய், எல்லாம் சரிதான். உறவை நம்ம பேண்டதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, பேணலாம். கூட போற மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறாங்க. ஏழைங்க கல்யாணத்துக்கு யாரு போய் வர? அதாவது ஒரு அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புறவங்க உறவை பேணட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்துல. அந்த அடிப்படையில் நம்ம உறவை பேணி வாழணும். ரெண்டாவது, உறவை பேணாமலே இப்ப இருக்கிறது காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டோம், மறந்துட்டோம். ரசூலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விருந்தவங்க ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க, விருந்து வைக்க சொல்லி. நம்ம விருந்துங்கிற அந்த டாபிக்கே வைக்கிறதே கிடையாது. இப்போ பழக்கமே இல்லை நமக்கு. விருந்துனா விசேஷத்துக்கு விருந்துன்னு இல்லை, சும்மாவே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு, நாங்க உங்க வீட்டுக்கு வரோங்கிற மாதிரி அந்த பரஸ்பரமான ஒரு அந்த செயல் இருக்கணும். இந்த விருந்தவம் இல்லாதனாலதான் நம்ம இந்த பேணுதலே இல்லாம இருக்கிறோம். சரியா? அப்படியா பாய்? சரிப்பா, இன்ஷால்லாம் முயற்சி பண்ணுவோம், விருந்தெல்லாம் வைப்போம், இன்னும் உறவோட பேணி இருப்போம். இன்ஷால்லாம் முயற்சி பண்ணி பார்ப்போம். நல்லா உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.